நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, மாற்றம் ஒன்றே மாறாது. அந்த மாற்றம் எப்ப நடக்கும்? இப்ப நடக்கும், இந்த வருடம் நடக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திருப்பங்களால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். முடியும் உங்களுடைய கடமையும் கடனும். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வு ஒரு 30 வருஷம் கழிச்சு 2 கிரகத்தினுடைய சேர்க்கை, அதுவும் ஒரு கிரகம் உச்சமடையக்கூடிய நாள், அது மிக நீண்ட நாட்களாக இருக்க போது, 2-3 மாதத்துக்கு மேல இருக்க போகுது. அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய பலன்களை இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே துலா ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 பார்த்தாச்சு. ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் வச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசி ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். சோ மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியை விட உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரபவனுடைய பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. அதுவும் இந்த வருடம் எடுத்த உடனே பிப்ரவரி மாசமே சுக்கிர பயிற்சி நடந்து அந்த சுக்கிரபவான் கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்கிறாரு. மீன ராசிக்கு எப்ப போனாலும் உங்க ராசிநாதன் சுக்கிரவன் உச்சம் அடைவார். இப்போ உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சரிங்களா? சோ ராகுவோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறப்போ சில காரியத்திற்கு தடை ஏற்படலாம், கொஞ்சம் கலவரமாகலாம். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க. அப்படி கழகம் ஆரம்பித்திருக்கும் வேலையில, தொழில அல்லது குடும்பத்துல. ஆனா நாரதர் கழகம் நன்மையில முடியும், அதை தெளிவா புரிஞ்சுங்க. அந்த நன்மையை முடித்து வைப்பவன், அதை நன்மையாக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு சனி பகவான். உங்களுடைய ராசியில உச்சமடையக்கூடிய சனி எப்போதுமே துளாராசிக்காரங்களுக்கு யோகக்காரகன். அவர் கும்ப ராசியில இருக்கிறாரு. மார்ச் 29 பேர்ச்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போறார். மீன ராசியில சுக்கிரனோடு இணையக்கூடிய சனி. எப்பவுமே அசுர கிரகங்களுக்கு தலைவன் சனி, அசுரர்களுக்கு குரு சுக்கிர பகவான். ஸோ அந்த 2 கிரக இணைவு, சனி சுக்கிரன் இணைவு ஏற்பட்டால் மகாலட்சுமி யோகம் உருவாகும். அதுவும் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இந்த நிகழ்வு ஏற்படுது. ஸோ விஜயலட்சுமி யோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதுலயும் அதிரடி திருப்பங்கள் நடைபெற போகுது. எந்தெந்த விஷயத்தில்? ஸோ இதுல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் சுக்கிரபவன் மே மாதம் முடியும் வரை அங்கதான் இருக்க போறார். காரணம் என்னன்னா, இடையில மார்ச் மாசம் 2ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. ஏப்ரல் 13 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எப்போதுமே ஒரு மாதத்திற்கு மேலாக இருக்க மாட்டாரு ஒரு ராசியில, டக்குன்னு இடம்பெயர்ந்துருவார். ஆனா இந்த தடவை பிப்ரவரியில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மே மாதம் முடியும் வரை சுக்கிரவன் அங்கேதான் இருக்க போகிறார். சோ சுக்கிரனோடு சனியும் இணைந்து இருக்க போகிறார்கள். சோ மே மாதம் வரை, அதாவது மார்ச்ல இருந்து மே மாதம் முடியும் வரை சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உங்களுக்கு 6ஆம் வீட்டில் அதிரடி திருப்பங்கள். இந்த 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடியது. சோ கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அது குரு பகவான். அந்த மீனராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க இருக்கிறார்? உங்களுடைய துலாமிற்கு 8ஆம் வீட்டில் ரிஷபத்தில் மறைந்திருக்கிறார். அந்த 6ஆம் வீட்டுல சனி, ராகு, குரு, இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுல சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகுது அப்படின்னா, முதல்ல தீராத கடன் பிரச்சனை தீர்ந்து போகும். மலையளவு இருந்த கடன் பிரச்சனை பனிபோல் விலகும். கவலைப்படாம இருக்கலாம். சோ அந்த மாதிரி அந்த கடனை அடைக்கிறதுக்கு காசு பணம் வேணும் இல்லையா? அந்த வரவு வரக்கூடிய வழி உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா வேலையில கிடைக்கும். வேலை இல்லாத துளாராசியில பிறந்தவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்ல, குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இப்படி யாருக்காவது இந்த வேலை வாய்ப்பை இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை பெற்று தந்து உங்களுடைய குடும்பத்தில் கூடிய கடன் பிரச்சனையை, மிகப்பெரிய அளவு கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். வேலையில சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இடமாற்றம் கண்டிப்பா ஏற்பட போகுது. தொழில் ரீதியான ஒரு கமிஷன், ஒரு லாபம் உங்களுக்கு பெரிய அளவு கிடைக்க போகுது. மறைமுகமான வேலைகளால் பண லாபங்கள் பார்க்க போறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் பங்கு கிடைக்க போகுது. ஸோ சொத்து பிரிவு, பாகப்பிணை, பங்கு ஷேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது. ஸோ அதனால இந்த கடன் பிரச்சனை தீரும். மேலும் வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல சௌகரியங்கள் உங்களுக்கு நடக்க போது, நீங்க எதிர்பார்த்தது கிடைக்க போகுது. மேலும் இந்த சனி பகவான் உங்களுடைய துலாமிற்கு 4ஆம் வீடு மகரம், 5ஆம் வீடு கும்பம், 2க்குமே அதிபதியா இருக்கக்கூடியவர். சரிங்களா? ஸோ 2க்கும் உரியவர் 6ல் இருக்கிறார். அப்போ தாய் வழி உறவுகள் மற்றும் காதல் துணை, உங்களுடைய பிள்ளைகள், ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே நல்லது நடக்கும். திருமண யோகங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. மேலும் 8ஆம் வீட்டுல, அதாவது ரிஷபராசியில குருவனம் வந்திருக்கிறார்.
அந்த 8க்கும் உரியவன் ரிஷபராசிக்கு உரியவன் சுக்கிரன் தான். சரிங்களா? அப்போ வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு கம்பெனி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு அல்லது வேறு மாநிலத்திற்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக போய் அதுல ஒரு லாபங்கள் பார்ப்பது உங்களுக்கு கிடைக்க போகுது. சமூக சேவை, தொண்டு மற்றும் அரசாங்க பணி, அதில் குறிப்பிட்டு காவல்துறை அல்லது இராணுவம் அல்லது பேங்க் போன்ற நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அந்த வேலை அல்லது பேங்க்ல இருந்து ஒரு லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்பு உண்டு. இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம் அல்லது ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த பணம், அந்த பணத்துக்காக கோர்ட்டு கேஸ் வழக்கு போராட்டம், ஏன்னா அனைத்தும் பண்ணியிருப்பீங்க. அந்த பணம் எந்த ஒரு ரீதியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்க கொடுத்த பணமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பங்கா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கியா இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் பணமா இருக்கலாம், அல்லது சொத்து விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கு பல வருஷம் போராடிக்கிட்டு இருந்தீங்களா, அப்படிப்பட்ட அந்த பணம் அந்த போராட்டத்தினுடைய முடிவில் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. ஸோ அது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். அடுத்து கடமை முடியுதுங்க. ஆமாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய திருமணம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உத்தியோகம், ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறது போன்ற கடமைகளை செஞ்சு முடிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும். அது வந்து மாற்று கருத்தம் இல்லை. இப்போ தாய் மற்றும் தாய்வழி உறவுகளுக்கும் சில காரியங்களை, சில கடமைகள் நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க, துளாராசியில பிறந்த நீங்க. அதே போல வீடு மனை எப்படியாவது குடும்பத்துக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துடணும், ஒரு சொத்தை உருவாக்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த ஒரு சொத்து வாங்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தருணம். ஏன்னா 4ஆம் வீடு மகரம், அதற்கு அதிபதி சனி 6ல் இருக்கிறார். கடன் பெற்றாவது சொந்த வீட்டையோ சொந்த நிலத்தையோ வாங்கி கொடுத்து விடுவீர்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு. சொந்த வீட்டில் அமர்த்திடுவீங்க. அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தேவை என்பது உங்களுக்கு ஏற்பட்டு விடும். இந்த தருணத்துல அது தேவையாகவே இருக்கும். ஸோ அந்த தேவை உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிடும். ஸோ பல நாள் அந்த வண்டி வாகனம் வாங்கணுன்ற அந்த கனவு உங்களுக்கு நினைவாகும். ஸோ இது போக உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க தொழிலாளர்கள், அவருடைய மாற்றத்தால் உங்களுடைய தொழிலில் பிசினஸ்ல நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க அல்லது கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, ஸோ இந்த 2 பேர், அதாவது இன்னும் கூட பிறந்தவங்க அல்லது கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, இவர்களால் ஏதாவது தொந்தரவு, பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு சூழ்ச்சி, ஒரு கஷ்ட நஷ்டம் நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் அவருடைய சூழ்ச்சி இந்த தடவை பழிக்காது. ஸோ அவருடைய சூழ்ச்சியால் அல்லது ஏமாற்றத்தால் நீங்கள் இழந்தது உங்களுக்கு திருப்பி மீண்டும் ஒரு முறை கிடைக்கும். அப்படிப்பட்ட தருணமாக இங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல இடமாற்றம். ஸோ வேலையில அல்லது வீட்டில் அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றம், அதிரடியான திருப்பமான மாற்றங்கள் நடைபெறப் போகுது. கண்டிப்பா திருமண வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் திருப்பங்கள் உண்டு. திடீர் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இங்கே ஏராளமான முறையில் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ இவ அனைத்தும் திருப்பங்களோடு உங்களுக்கு ஏற்படும் விஜயலட்சுமி யோகம். அதனால பயணம் பணத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும். மாற்றம், இடமாற்றம், அலைச்சல் போன்றவைகள் ஏற்படும். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட சலைக்காதீங்க. ஏன்னா அதுல பணம் உண்டு, பலன் உண்டு, பயனுண்டு. சரிங்களா? அது வீண் போகாது. அப்படிப்பட்ட விஜயலட்சுமி யோகத்தில் தனதானியம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். சகல சம்பத்துகளும் உருவாகும். அது வந்து சந்தேகம் இல்லை. வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திங்க. மே மாதம் வரை மட்டுமே. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் சொல்லி. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.